الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدًا رسول الله أشهد أن محمدًا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله في محكم تنزيل العليم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتون إلا وأنتم مسلمون إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله النبي أولى مؤمنين في أنفسهم صدق الله العليم அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லா தேகரின் திருப்பெயரை போற்றி உண்ணாகும் புகழ்ந்த வண்ணம் எனது ஜும்மாவரை ஆரம்பம் செய்கின்றேன். வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்பு தோழர்கள் சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக ஏகத்துவ கொள்கை ஏற்று இதன் அடிப்படையில் வாழ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த ஜும்மாவுக்கு வருகை நிற்கும் நாம் அனைவர்கள் மீதும் ஏகனாகிய அல்லாஹ்வுடைய வற்றால் நூட்மாக. அன்பிற்கினிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இணைய தளங்களில் இன்றைக்கு சீரழியக்கூடிய இளைய சமுதாயத்தினுடைய நிலைப்பாடுகள் இன்றைக்கு எப்படி போய்கொண்டிருக்கிறது, இந்த இளைய சமுதாயத்தை மீட்டு எடுக்கக்கூடிய
ஒரு இடத்திலே முஸ்லீம் சமுதாயம் இருக்கிறது. குறிப்பாக இந்த குர்ஆன் ஹதீஸை விளங்கிய நாம் நம்மளுடைய குழந்தைகளும் இன்றைக்கு இந்த இணையதளங்களில் இந்த இணையதளத்தினுடைய மோகங்கள் எந்த அளவுக்கு குடிகொண்டிருக்கிறது, நம்மளுடைய சகோதரர்களுடைய இளைஞர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரங்கள் துவக்கக்கூடிய காலங்களில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய வீரியமான செயல்பாடுகள் மூலியமாக அன்றைய காலகட்டங்களில் முதியோர்களாக இருக்கக்கூடிய தங்களுடைய முகங்களில் தாடிகளை ஒரு வயதிற்கு தாண்டி வைக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இந்த ஏகத்துவ கொள்கையின் மூலியமாக குர்ஆன் ஹதீஸை மக்களிடத்தில் எடுத்துரைத்தின் மூலியமாக இளைய சமுதாயத்தினுடைய அந்த செயல்பாடுகள் தங்களுடைய தோற்றங்களில் துவக்கமாக வந்தது இந்த தாடியை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடிய நிலைக்கு இந்த ஏகத்துவ பிரச்சாரங்கள் இளைஞர்கள் மத்தியிலே சென்றடைந்தது. சினிமா கூத்தாடிகளுக்கு பின்பாகவும் தங்களுடைய பொழுதுபோக்களை தங்களுடைய வேலைகளிலே தங்களுடைய நண்பர்கள் மத்தியிலும் அதேபோன்று சூதாடுவது, பாட்டு கேட்பது, படங்கள் பார்ப்பது, இப்படியாக இருந்த சமுதாயத்தை இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தின் மூலியமாக அவர்கள் எப்படி மாற்றப்பட்டார்கள் என்றால், எங்கு பார்த்தாலும் குர்ஆன் ஹதீஸை தங்களுடைய கைகளில் வைத்துக்கொண்டு வாதங்கள் செய்யக்கூடிய நிலைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆரம்பத்தில் இந்த ஹதீஸ் இந்த நம்பரில் தான் இருக்குது, இதில் வரக்கூடிய ஹதீஸினுடைய சஹாபியினுடைய பெயர் என்ன என்று கேள்வி கேட்டு அதன் மூலியமாக ஒருவருக்கொருவர் பரிமாறி கொள்ளக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். எப்பங்க இந்த ஏகத்துவ பிரச்சாரங்கள் எப்பொழுது தமிழகத்திலே ஆரம்பிக்கப்பட்டதோ, இந்த பிரச்சாரத்தின் மூலியமாக மக்களை வென்றெடுத்தோமோ, அதிலே ஏற்பட்ட பல பலன்களும், தர்காவிலிருந்து மக்களை மீட்டெடுத்தோம், மௌலூது ஓதுவதிலிருந்து மீட்டெடுத்தோம், இன்னும் பல பிதஅத்தான காரியங்கள் செய்வதிலிருந்து மீட்டெடுத்தோம். அது மட்டுமல்ல, இந்த இளைஞர்களிடத்திலே ஏற்பட்ட மிகப்பெரிய விழிப்புணர்வு என்னவென்றால், இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்வது, பேசுவது, பிரச்சாரம் செய்வது, பிற மக்களிடத்தில் எடுத்துரைப்பது, எங்கே பொதுக்கூட்டங்கள் போடப்பட்டாலும், எங்கே தர்பியாக்கள் நடத்தப்பட்டாலும் இளைஞர்களுடைய பட்டாளங்கள் அதிகரித்து கொண்டு இருந்தது ஒரு காலத்தில். ஏன்னா ஒரு காலம் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு இந்த இணையதளத்தினுடைய மோகங்கள் எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்றால், இணையதளங்கள் ஒருவர் செல்போனை கையில் வச்சுக்கிறார் அப்படின்னா தன் பக்கத்தில் இருப்பது தாயா, தந்தையா, அண்ணனா என்பதை கூட அறியாத குழந்தைகளாக, இளைய பருவமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. நம்ம பார்க்குறோமா இல்லையா நம்மளுடைய குழந்தைகளை? என்ன பேசுகிறோம், என்ன வைக்கிறோம் கூட கவனிக்க மாட்டாங்க. என்ன குடும்பத்தில் நடக்குது, குடும்ப சூழ்நிலை என்ன, அதெல்லாம் கிடையாது. தங்களுக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்தா போதும், மொபைல் இல்லையா வாங்கி தரக்கு நீங்கள் தயார் இல்லையா, வாங்கறதுக்கு நான் தயார்னு இன்னைக்கு போகிறாங்க. இதுக்குன்னு சம்பாதிக்க போகிறாங்க, இதற்குன்னு முயற்சி எடுக்கிறாங்க. யாரு? இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளைய சமுதாயங்கள். இது ஏன் நம்ம இந்த உதவி ஒரு டாப்பிக்கை எடுத்து பேசுகிறோம் என்றால், இது ஆதங்கப்படக்கூடிய விஷயங்கள்.
நம்மளுடைய இளைஞர்கள் மத்தியிலே நாம் ஒரு அக்கறையை ஏற்படுத்த வேண்டும். இந்த பிரச்சாரங்கள் என்று மக்களிடத்தில் எடுத்துரைத்ததை விட நம்ம குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அப்படி சூழ்நிலைக்கு இது தள்ளப்பட்டுச்சு இந்த இணையதளம். இந்த செல்போனுடைய மோகங்கள் என்பது நம்ம குடும்பத்தை கவனிக்கக்கூடிய அளவு கொண்டு வந்து விட்டுட்டான். ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்குது. இன்னைக்கு பல ஆய்வுகளை கொண்டு நம்மளுடைய உள்ளங்கையில் உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த மொபைல் என்பது தங்களுடைய கைகளில் வைத்து எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், எதனால் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சுக்கலாம் என்றெல்லாம் இருந்தது போக, இதில் இன்றைக்கு என்னென்ன வகையான கேம்கள் இருக்குதோ அதே போன்று இதில் என்னென்ன வகையான இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நன்மை ஒரு பக்கம் ஏற்படுத்தினாலும் கூட தீமைகளை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். அதற்கு ரியல் போடுறாங்களா இல்லையா, ஷார்ட் ஃபிலிம், இதுக்கு ஷார்ட் ஃபிலிம் தான் அர்த்தம். என்ன அப்படின்னா, இன்றைக்கி படங்களில் நடிகர்கள் நடிக்கிறத விடவும் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் உலகத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த இணையதளத்தை இன்றைக்கி பார்க்குறோம். தியேட்டரில் போய் உட்காந்து பார்க்க வேண்டியதில்லை. தங்களுக்குள்ளேயே குடும்பத்தோடு இருந்து பாடல்கள், காட்சிகள், அதே போன்று தங்களுடைய நாடகங்கள், காமெடிகள், இப்படியான என்னென்ன நிகழ்ச்சிகள் இருக்குதோ அதை நம்மளே செய்யலாம், கிரியேட் பண்ணலாம். நம்மளே அதன் மூலியமாக மக்கள்கிட்ட நிறைய வகையான காசு சம்பாதிக்கலாம். காசு தான் நோக்கமாக இருக்கிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சம்பார்த்தனைகள் போய் கொண்டிருக்கிறது. மற்ற சமுதாய மக்களை விட்டுருவோம், முஸ்லீம் சமுதாயம் இதிலே அடிமைகளாக அடிபணிந்திருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோமா இல்லையா? அப்போ நீங்கள் இந்த விஷயத்தை, இணையதளத்தினுடைய மோகத்தை எதை கொண்டு இந்த மக்களை திருத்த முடியும்? சற்று சிந்திச்சு பாருங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இல்லை, எல்லாமே இதுவான ஆச்சரியப்படக்கூடியது இல்லை. இது நம்ம சொல்லும்போது ஆமாம் இதெல்லாம் இருக்கத்தானே செய்யுதுன்னு நீங்களே சிந்திப்பீங்க, யோசிப்பீங்க. இப்படியான காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டால் அந்த நேரத்தில் நம்ம மூலம் வேலை செய்யாது. ஏன்? நம்மளும் அந்த மாதிரி தானே இருக்கிறோம். நம்ம கையில் ஒரு செல்ஃபோன் இருக்குன்னா நம்ம பையங்களே செல்ஃபோன் இருக்குல்ல, என்ன தப்பு இருக்குது? அவரை கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்குறோம். ஆண்கள்கிட்ட மட்டும் இல்லை, பெண்கள்கிட்ட இருக்குது. அதுதான் பெரிய ஒரு விஷயம். பெண்களிடத்தில் இந்த செல்போனுடைய இணையதளத்தினுடைய மோகங்கள் என்பது அவர்கள் தங்களுடைய இந்த வலையில் எந்த அளவுக்கு விழுந்திருக்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கு ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய, ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய, இன்றைக்கு புதிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது, நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டோம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியினுடைய மாற்றத்திற்கு முழுக்க 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 காரணம் இந்த இணையதளம் தான், இந்த மோகம் தான். இணையதளத்தினுடைய மோகத்தின் மூலியமாக தான் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தனக்குத்தானே வேட்டு வைத்து கொண்டார்கள். ஏன தன்னுடைய தலையிலே மண்ணளி போடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது இன்னைக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இது நம்ம அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது தெரியுது. வெகுஜன மக்களும் விளங்கிட்டாங்க. ஒரு மாதம் கூட முடியல, வெகுஜன மக்களுடைய நிலைப்பாடுகள் இன்றைக்கு எப்படி இருக்கு? மாற்றம் மாற்றம் என்று மாற்றத்தை எதிர்பார்த்தோம், இன்றைக்கி மாற்றம் நல்லாவே போயிட்டுருக்கு. அப்போ இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் இந்த இணையதளம் தான், இணையதளத்தினுடைய மோகங்கள் தான். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொய்யை உண்மைப்படுத்துவதற்கு இது மாதிரியான ஒரு சாதனத்தை நீங்கள் வேலை எங்கேயும் போய் தொழாக வேண்டியதில்லை. ஒரு பொய்யை அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பொய்யை உண்மைப்படுத்துறதுக்கு, இல்லாத ஒன்றை உருவாக்குறதற்கு, அதற்கு இது மாதிரியான ஒரு சாதனங்கள் வேறு எதுவும் தேவையில்லை. அப்போ இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன போதிக்கின்றது? இது மாதிரியான இணையதளங்கள் பயன்படுத்தக்கூடாது, இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன கருவிகளை பயன்படுத்தக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லலை. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, நீங்கள் இன்றைக்கு குதிரைகளிலும் கோவேரி கழுதைகளிலும் ஒட்டகங்களிலும் போய் சென்று கொண்டிருக்கிறீர்கள். வாகனத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான்.
இதற்கு பின்பாக இதைவிடும் சிறந்ததெல்லாம் இந்த உலகத்திற்கு வரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டதை விட இன்னைக்கு நவீன வாகனங்கள் என்பது நிறைய வந்துருச்சு. அதே மாதிரி நாம் இந்த உலகத்தில் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் என்பது ஏராளமாக இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் அதையெல்லாம் தடுக்கவில்லை. அதே நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு கடிவாளத்தை போடுகிறது. நம்ம இதில் இந்த மார்க்கத்தை சரியான முறையில் கடைபிடித்தோம் என்றால் இதை சரியான முறையில் பயன்படுத்துவோம். முஸ்லீமாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த கருவியினுடைய பலனை நாம் எப்படி அடைய வேண்டும், எதுவரைக்கும் இதனுடைய அளவுகோல் இருக்க வேண்டும். மொபைல் என்றால் மொபைலுடைய அந்த வேலைகள் நம்மளிடத்தில் எது வரைக்கும் தொடர்பில் இருக்கணும், எவ்வளோ நேரம் வரைக்கும் அதை பயன்படுத்தணும். நைட்டு 12 மணி 1 ஆனாலும் கூட தாண்டி போயிட்டுருக்கா இல்லையா? அட கேம் விளையாடுறங்கிற பெயரில் பெற்றோர்கள் சாப்பிட்டு போப்பா, அப்புறம் இருமா முதல்ல இந்த கேமு முடிஞ்சதுக்கு பிறகு தான் நான் அந்த இடத்த விட்டே நகருவேன் சொல்கிறாங்களா இல்லையா? அந்த இடத்த விட்டு நகர்றதுக்கு உண்டான காரணங்களை என்ன வைக்கிறாங்கன்னா, இதை நான் விட்டுட்டேன் அப்படின்னா இவ்வளோ நேரம் விளையாடுறதெல்லாம் வீணாக போயிடும். அப்போ அதில் ஒரு பாயிண்டை கொடுக்குறான். எப்படிலாம் இளைஞர்களுடைய மூளை செலவுகள் செய்து கொண்டிருக்கிறான் தெரியுங்களா? மூளை செலவின் மூலியமாக இளைஞர்களை இன்றைக்கு அதாவது மேலை நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா போதைகளுக்கு அடிமையாக்கிட்டான். மேலை நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் இந்த போதை பொருளுக்கு அடிமைகள். டீ சாப்பிட்ற மாதிரி அங்கங்கே டீ கடை மாதிரி மதுக்கடை வச்சுருப்பான். இவர்களிடத்தில் என்ன இருக்குது அப்படின்னா மொபைல் கையில் கொடுத்து அதை ஒரு போதையாகவே ஆக்கப்பட்டுச்சு. போதையாகவே இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உடலுக்கு தீங்கு தர்றது மட்டும்தான் சாப்பிடக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுதா? இஸ்லாமிய மார்க்கம் அப்படியா பேசுது? தொழுகையை தடுக்கக்கூடிய காரியங்கள், தொழுகை விட்டு உங்களை வீணான பேச்சுக்கள், வீணான விளையாட்டுகளில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை இஸ்லாம் தடுக்கிறது. மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட நேரத்தில் தொழுகை கடமை என்று ஏன் அல்லாஹ் சொல்றான்? எதற்கு சொல்லப்படுது? தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடு. உன்னுடைய சிந்தனை எல்லாம் இஸ்லாத்தோடு இருக்க வேண்டும். நபிகளார் அவர்கள் அழகான முறையிலே மறுமை நாளிலே அந்த மஹ்ஷர் மைதானத்திலே அரசுடைய நிழல் கிடைக்கக்கூடிய நபர்களை பற்றி அல்லாஹ்வின் தூதர் பட்டியல் போடுறாங்க. ஒரு 7 நபர்களுக்கு அந்த மறுமை நாளிலே அரசுடைய நிழல் கிடைக்கும். அது எப்பேற்பட்ட கொடூரமான நாள் தெரியுமா? அந்த ஒரு நாள் என்பது 50 வருடத்திற்கும் 50,000 வருடத்திற்கும் சமமானது. அந்த ஒரு நாளிலே அவர்கள் அங்குமிங்குமாக அலையக்கூடிய நேரத்திலே அந்த சூரியனை மிக அருகாமையிலே இறைவன் கொண்டு வைத்திருக்கும் பொழுது அங்கே நிழலுக்கு எதிர்பார்த்திருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு 7 நபர்களுக்கு அல்லாஹ் அரசுடைய நிழலை கொடுக்கிறான். அரசுடைய நிழல் என்றால் அவன் அமரக்கூடிய சிம்மாசனத்தினுடைய நிழல் கிடைக்கும். அதில் ஒரு நபர் யார் தெரியுங்களா? இந்த உலகத்திலே இளமையை இஸ்லாத்திற்காண்டியே பயன்படுத்தியவர்கள். இந்த இளமை பருவத்தை, இந்த மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று, இந்த மார்க்கத்தை பேணுதலாக இருக்க வேண்டும் என்று யார் இந்த உலகத்திலே வாழ்ந்தானோ அந்த இளைஞனுக்கு நாளை மறுமை நாளிலே அரசுடைய நிழல் கிடைக்கும். என்ன சாமியாரை போக சொல்கிறீங்களான்னு கேட்பீங்க. அந்த இளைஞர் பருவத்தில் பள்ளியிலே தொடர்பு வச்சுருக்கணும் அப்படின்னா என்னது? சாமியாரை போகிறது தானே, அல்லது அஜரத்தை போகிறது தானே? அப்படி சொல்லலை. உங்கள் சிந்தனையை, குலூபியும், உங்களுடைய உள்ளங்களை பள்ளியோடு இணைத்து வைக்க வேண்டும். உள்ளத்தை பள்ளியோடு அல்லாஹ் இணைத்து வச்ச அப்படின்னா ரசூலுல்லாஹ் அப்படியே சொல்கிறாங்க. குலூபியும், உள்ளங்களும் அந்த பள்ளியோடு இணைந்திருக்கக்கூடிய நபருக்கு நாளை மறுமை நாளில் அரசுடைய நிழல் கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு கல்வெல்லாம் உள்ளமெல்லாம் எதை நோக்கி போயிட்டுருக்கு? செல்ஃபோனில் ரீல் எப்படி போடுறது, கேம் எப்படி விளையாடுறது, அடுத்தது அதிலிருந்து என்னத்தை கண்டுபிடிக்கிறது,
அதிலிருந்து நம்மளுக்கு அதிகமான ரியல் எப்படி கிடைக்கும் என்றெல்லாம் அதை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த இளைய சமுதாயத்திற்கு அல்லாஹ்வின் கொடுக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது, நாளை மறுமை நாளிலே உங்களை அல்லாஹ் விசாரிப்பானே, அந்த நாளை கொண்டு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த நாளிலே உங்களுக்கு நிழல் வேண்டும், அப்பேற்பட்ட நிழல் வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த உலகத்திலே உங்களுடைய கல்வை இஸ்லாத்தோடு இணைத்து வையுங்கள். நம்மளுடைய இளைஞர்களிடத்திலே இந்த விஷயங்களெல்லாம் நம்ம சொன்னோமா? செல்ஃபோனில் நீங்கள் கொடுத்து டெய்லி ஒரு குரான் வசனம் படிப்பா, ஒரு ஹதீஸ் படி, என் முன்னாடி படித்து காட்டு. இதில் எத்தனையோ ஆப் இருக்குது, குரான் ஆப் இருக்குது, ஹதீஸ் ஆப் இருக்குது, துவாக்களுடைய ஆப் இருக்குது. இதையெல்லாம் வைத்து டெய்லி ஒரு துவா படி, அந்த துவாவை மனப்பாடம் செய்து என்னிடத்தில் ஒப்பி என்று பெற்றோராக இருக்கக்கூடிய நாம் எத்தனை இளைஞர்களிடத்திலே நாம் அவர்களிடத்திலே பேசியிருக்கிறோம். செல்ஃபோன் வாங்கி கொடுக்கறது தப்புன்னு சொல்லலை, அந்த செல்ஃபோனை பயன்படுத்தக்கூடிய முறைகளை கற்றுக் கொடுக்கணும். இஸ்லாத்தின் அடிப்படையிலே, மார்க்கம் நமக்கு சொன்ன அடிப்படையிலே நாம் அதை கற்றுக் கொடுத்தோம் என்றால் அவர்கள் வழி தவறுவார்களா? சிந்தித்து பாருங்கள். அதே போன்று நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு போர் என்றால் பத்ர் போர். இளைஞர்களுடைய நிலைகள் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் இருந்தது என்பதை கவனிப்பதற்கு ஒரு சில ஹதீஸுகள். பத்ர் போர் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும், இஸ்லாத்தினுடைய மறுபிறவி எடுத்த போர். 313 சஹாபாக்கள், 1000த்திற்கும் மேற்பட்ட எதிரிகளுடைய அந்த இடத்திலே அல்லாஹ்வின் தூதரோடு இந்த சஹாபாக்களை வைத்து இறைவன் நிகழ்த்தக்கூடிய போர் தான் பத்ர் போர். இந்த பத்ர் போரிலே 2 இளைஞர்கள், இந்த 2 இளைஞர்களும் நபிகளாரை பற்றி இந்த உலகத்திலே கொச்சையாக பேசியவர்கள் யார், உத்துபா யார், சைபா யார் என்று விசாரிக்கப்பட்டு அவர்களை கொலை செய்தவர்கள் யார் தெரியுமா? அந்த பத்ர் போரிலே 2 இளைஞர்கள். எப்படியாப்பட்ட அந்த உத்வேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இஸ்லாம்னு பாருங்க. மார்க்கத்திற்காண்டி தங்களுடைய பெற்றோர்கள் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, இந்த மார்க்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த மார்க்கத்திற்காண்டி அனைத்து தியாகங்களை செய்திருக்கிறாங்க. இதே போன்று அந்த இளைஞர்களும் இந்த மார்க்கத்தை யார் கொச்சைப்படுத்தியது என்று விசாரித்து உத்துபா சைபா போன்ற கொடுங்கோலன் அவர்களை கருவறுத்தது இந்த 2 இளைஞர்கள். அப்போ இஸ்லாத்தினுடைய அந்த விஷயங்களை, இளைஞர்களுடைய அந்த செயல்பாடுகள் இஸ்லாத்தில் எந்த அளவுக்கு இருந்தது என்று முன் சென்ற அந்த முன்னோர்களுடைய வரலாறை நம்மளுடைய இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பெண்களுடைய தியாகங்கள் எல்லாம் எப்படி இருந்தது என்பதை சொல்லிக் கொடுக்கணும். முதல் தியாகமாக இருந்தவர்கள் யார்? இஸ்லாத்தினுடைய முதல் தியாகி யார்? அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள். முதல் ஹிஜ்ரத் பண்ணுறாங்க. எங்கிருந்து? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிறாங்க. போகக்கூடிய நிலையில் எப்படி தெரியுமா இருக்கிறாங்க? கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறாங்க, கர்ப்பிணியாக இருக்கிறார்கள். அப்போ எது வாகனத்திலே போகிறாங்க, நடந்தே போகிறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் யார்? அவங்க அஸ்மா ரலியல்லாஹு அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய தங்கை. பெண்களிடத்திலும் தியாகங்களை பார்க்கிறோம். இந்த தியாகங்கள் எல்லாம் சஹாபிய பெண்களோடு முடிந்து விட்டதா? இன்னைக்கு நம்முடைய பெண்களாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் இருக்கக்கூடியவர்கள் இந்த இணையதளங்களில் தங்களுடைய மோகத்தின் மூலியமாக இதிலேயே மூழ்கி கிடக்கிறார்களே. இஸ்லாத்தினுடைய ஆய்வுகள் நமக்கு தேவையில்லையா? வரலாறை படித்து அந்த வரலாறின் மூலியமாக நமக்கு படிப்பினை பெற்று நாளை மறுமை நாளிலே வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த சிந்தனை கிடையாதா? சிந்தித்து பாருங்கள். ஆக இந்த இணையதளத்தை பற்றி பேசணும் என்றால் இந்த ஜும்மா பத்தர் அவ்வளோ விஷயங்களை விமர்சனம் பண்ணாலும் அதற்குரிய ஆதாரங்களை எடுத்து வைக்கலாம். நபிகளார் உருவாக்கிய அந்த சகாபாக்களுடைய நிலைகள் எல்லாம் பெரும்பாலும் இளைஞர்களுடைய அந்த தியாகங்கள் இருந்திருக்கிறது. எந்த அளவுக்குன்னு கேட்டால், இன்றைக்கி நம்ம தொழுகையினுடைய பாடங்கள் படிக்கிறோமா இல்லையா? வாயில் இப்னு ஹுஜ்ரிங்கிற சஹாபி, இவர் யார்? விரல் அசைக்கக்கூடிய அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர். இவர் எப்போ போய் ரசூலுல்லாஹ் இடத்துல பயிற்சி எடுக்கிறார் தெரியுங்களா?
இளைஞர்களாக போகிறாங்க. இளைஞர்களாக ஒரு கூட்டம் போகிறாங்க. அந்த கூட்டம் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களிடத்துல போய் தொழுகையினுடைய பயிற்சிகள் எடுக்கப்படுகிறது. குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்ணுறாங்க, உங்களுடைய வீடுகளுக்கு செல்லுங்கிறாங்க, உங்கள் வீடுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இதில் எல்லாருமே கலக்கப்பட்டுக்கிறாங்க. இளைஞராக இருந்தாலும் சரி, சகாபாக்களாக இருந்தாலும் சரி, அதிலே இளைய சமுதாயமாக சிறுவர்களாக, அனசரலில் அவங்களுக்கு என்ன வயசு, சிறுவராக இருந்தவர். அப்போ அவர் இந்த இஸ்லாத்தை பற்றியான அந்த படிப்பனைகள். இறுதியாக ஒரே ஒரு ஹதீஸ், உமரலில்லாவுடைய அவர்களுடைய ஆட்சியிலே நடந்த ஒரு சம்பவம். சகாபாக்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்துங்கிற அந்த அத்தியாயத்திற்கு விளக்கம் கேட்குறாங்க. யார்? உமரலில்லா கேட்குறாங்க. இந்த அத்தியாயத்தை பற்றியான விளக்கங்களை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது மூத்த சகாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தங்களுடைய என்ன சொல்லுது, இந்த வசனம் நபிகளாருடைய அந்த இறப்பை பற்றி சொல்லவில்லை, மற்ற காரணங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இப்படி சொல்லும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர் சிறுவராக இருக்கிறார். இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு இதை பற்றியான உங்களுடைய விளக்கம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, இது ரசூலுல்லாஹ்வுடைய இறப்பை பற்றி பேசுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வந்த தவணை முடிந்து விட்டது, அவர்கள் இறக்கப் போகிறார்கள், இறக்கும் நிலையை பற்றி இது பேசுகிறது என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இது மாதிரி தான் நாங்களும் அன்னைக்கு விளங்கணும். இதை பற்றி உங்களிடத்தில் விளக்கம் கேட்கும் பொழுது உங்களுக்கு அதை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கம் சொன்னீங்க. ஆனால் இது ரசூலுல்லாஹ்வுடைய இறப்பை பற்றி பேசுகிறது. அப்போ யார்? சிறுவராக இருந்தவர், இளைஞராக இருந்தவர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க யார்? இளைஞராக இருந்தவர்கள். குர்ஆன் வசனத்திற்கு சொல்லக்கூடிய விளக்கங்கள் கரெக்டாக இருக்குது, சரியான முறையில் விளங்குறாங்க. அப்போ இணையதளத்தினுடைய மோகங்களை ஓரங்கட்டிட்டு குர்ஆன் ஹதீஸின் பக்கம் இளைஞர்களுடைய சிந்தனைகள் மாற வேண்டும். மொபைல்லையே அதனுடைய ஆப்புகள் எல்லாம் இருக்குது, அதை ஆய்வு பண்ணுங்க, அதை சிந்திங்க. இது மாதிரியான சிந்தனைகள் நம்ம இடத்துல வந்ததென்றால் நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான நோக்கத்தை அடைவோம். அப்பேற்பட்ட வாய்ப்பை வல்ல ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு நான் தன்னோடு பிரார்த்திக்கிறேன். அப்போ இது மாதிரியான இணையதளத்தினுடைய மோகங்கள் நமக்கு குறைய வேண்டும். நம்மளுடைய இளைய சமுதாயத்திற்கு வரக்கூடாது, சீரழிவு ஏற்படக்கூடாது என்றால் பெற்றோருடைய கவனங்களும் இருக்க வேண்டும். இதில் வெறுமேன நம்ம இளைஞர்கள்ட்ட மட்டுமே நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அவங்களிடத்தில் பிரச்சாரங்கள் செய்து அதை வென்றெடுக்க முடியாது. கவனம் இருக்கணும். ஸ்கூலில் கொண்டு போய் பசங்களை விடுறீங்க, பிள்ளைகளை விடுறீங்க, படிச்சுட்டு வர்றாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பாடம் நடத்தினா மட்டும் பத்தாது, வீட்டில் நீங்கள் கவனிக்கணும்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஏன் சொல்கிறாங்க? நாங்கள் நடத்தக்கூடிய பாடங்களை நீங்கள் கேட்க வேண்டும். கேட்கக்கூடிய சிந்தனைகள் நம்ம இடத்துல இல்லை. பெற்றோராக இருக்கக்கூடிய நம்ம இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, ஸ்கூலுக்கு காலையில் போனால் சரி, திரும்பி வந்தான்னா அடுத்தது டியூஷனுக்கு எப்படியாவது தள்ளி விட்டணும். வீட்டில் ஆள் இருக்கக்கூடாது, நம்மளுக்கு வேலை கொடுத்துடக்கூடாது. நம்ம வேறு வேலை இருக்குது, சம்பாதிக்கிற வேலை இருக்குது, சீரியல் பார்க்குற வேலை இருக்குது, பொம்பளைகளோட அரட்டை அடிக்கிற வேலை இருக்குது, பெண்களை சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரியான நிலைகளாக இருக்கா இல்லையா? அப்போ பெற்றோராக இருக்கக்கூடிய நம்மளிடத்தில் என்ன கவனம் இருக்குன்னா, நம்மளுடைய குழந்தைகள் என்ன படிக்கிறாங்க, அவர்கள் என்ன ஆய்வு பண்ணுறாங்க, மொபைலில் என்ன பார்க்குறாங்க, அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய பலன் என்ன, இதையெல்லாம் சிந்தித்தால் மட்டும்தான் அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது பெற்றோருடைய கவனத்திற்கும் இஸ்லாம் சொல்கிறது. ஏனென்றால் குல்லுக்கும் ராயுக்கும் குல்லுக்கும் மஷ்கூர், ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், பொறுப்பை பற்றி நாளைக்கு விசாரிக்கப்படுவீர்கள். நபிகளார் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் ஒரு அரசனாக இருக்கிறான்னா அந்த மக்களுக்காக பொறுப்பாளன். ஒரு குடும்பத்தில் பெற்றோராக இருக்கிறாங்கன்னா பிள்ளைகளை பற்றி அவரிடத்தில் விசாரிக்கப்படும். தாய் தந்தை இருக்கிறாங்க அப்படின்னா சும்மா விசாரணை அவங்க செஞ்ச நல்லது கிட்டதுக்கு மட்டுமா? உனக்கு அமானிதமாக குழந்தைகளை கொடுத்தனா இல்லையா? குழந்தைய நீ எப்படி வளர்த்தின, அவருக்கு என்ன பாடம் நடத்தின, எப்படியான ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாய் என்ற எந்த கேள்விகள் எல்லாம் அவர்களுக்கு வரும். இதற்கு பயந்து நாளை மறுமையினுடைய அந்த கேள்விகளுக்கு அஞ்சி
இந்த உலகத்தில் நம்முடைய குழந்தைகளை சரியான முறையிலே வளர்த்து உருவாக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு எனது இந்த உரை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.